அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பென்சிக்கலாம் அப்படியே ஷேரும் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நம்ம விடுதலை பார்ட் 2 படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதா நம்ம இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். விடுதலை பார்ட் 2 அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபர்ஸ்ட் பார்ட் இருந்தாலும் இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும்ல. நம்ம சூரி சார் நடிச்சிருக்காரு, விஜய் சேதுபதி சார் நடிச்சிருக்காரு. இவங்க பார்த்தீங்கன்னா கௌதம் பாஸ்வானன், சேட்டன், இவங்க இளவரசி, நம்ம அனுராக் கஷ்யப் நடிச்சிருக்காரு, போஸ் வெங்கட் நடிச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதுவும் டானாக்காரன் தமிழ் நடிச்சிருக்காரு, எலெக்ஷன் டைரக்டர் தமிழ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. சரி, இந்த படத்தோட டைரக்டர் வெற்றிமாறன் அப்படிங்கிறது நான் சொல்லி தெரியணும் அப்படிங்கிறதுல இல்லை. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் இளையராஜா சார் தான். அதே மாதிரி இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம வேல்ராஜ் சார் தான் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 மணி நேரம் 52 நிமிஷமா இருந்ததை லாஸ்ட் டைம்ல ஒரு 8 நிமிஷம் கட் பண்ணி 2 மணி நேரம் 44 நிமிஷமா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறது அதுவுமே ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு போராளியான விஜய் சேதுபதியை நம்ம சூரி சார் அரெஸ்ட் பண்றாரு. பட் அங்க வந்து கௌதம் பாஸ்வான் அவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க நம்ம விஜய் சேதுபதி போராளியா எப்படி ஆனாரு, அவர் என்ன பண்ணாரு அவர் அரெஸ்ட் பண்றதுக்கும், அதே மாதிரி ஒரு போராளியானதுக்கான காரணங்கள், இவரோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு, சூரி சார் வந்து ஒரு நேர்மையான போலீஸ் அப்படிங்கிறவங்க ஒரு அரெஸ்ட் பண்ணாருங்க கூட இவர் யாரும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவர் மனசுக்குள்ள வந்து சில மனக்குற்றம்லாம் தோணுது, குற்ற உணர்வு இந்த மாதிரிலாம் தோன்றப்போ அதுக்கு அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும், அதுதான் அந்த படத்தோட கதையே. பட் இருந்தாலும் அந்த படத்தோட டெக்னிக்கலா சொல்லும்போது வந்து படத்துல சொல்லவா வேணும், வெற்றிமாறன் படத்துலலாம் ஆக்டிங்ல இருந்து ஒளிப்பதிவு, பிஜிஎம் எல்லாமே வேற லெவல் இருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல வந்து டப்பிங் லிப்லாக் வந்து செட் ஆகவே இல்லை. பார்க்கும்போது வந்து அதோட ஒரு டைலாக் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு, அதோட ஒரு சேம் பேசிட்டே இருக்க மாதிரி எனக்கு நிறைய சீன்ஸ் தோணுச்சு. அது நான் படம் பார்க்கும்போது உணர்ந்திருப்பேன். ஒருவேளை படத்துல நிறைய மைண்ட் மேஸ் மாரி இந்த கௌதம் மேசூர் படங்கள்லாம் போற மாதிரி நிறைய டைலாக்ஸ் வந்துட்டு இருக்கும், அதனால அதை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ ஓகே, படத்துல விஜய் சேதுபதி சார் ஒரு வாத்தியாரா வாழ்ந்திருக்காரு. அவரோட சின்ன வயசு அப்படிங்கலாம் தாண்டி ஒரு வாத்தியாரா இருந்தப்பயும் சரி, இந்த போராளி ஆனதும் சரி, அதுல இருந்து அவர் இவங்ககிட்ட அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் எப்படியெல்லாம் அந்த காட்டுக்குள்ள கடந்து போறாருங்கிறது சரி, ஒரு கொடுத்த கேரக்டர் அப்படிங்கலாம் தாண்டி ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். விஜய் சேதுபதி சார் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். சூரி சார் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாப்ல பார்த்தோம்னா நம்ம சூரி சார் சுத்தி ஸ்டோரிக்கு போயிட்டு இருக்கோம். பட் விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு போயிடுவாரு. பட் இருந்தாலும் இதுல வந்து நம்ம விஜய் சேதுபதி சாரை சுத்தி தான் ஸ்டோரி போகுது. கிளைமேக்ஸ்ல ஒரு 1/2 hour தான் சூரி சாருக்கு ஸ்டோரி இருக்கு. பட் இடையில வந்து ஒரு சும்மா அந்த காட்டுக்குள்ள போறப்ப மட்டும் கூட சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கும். இவங்க தவிர சேட்டன் சார் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா 3வது ரோல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சேட்டன் சார் எடுத்துட்டோம்னா இப்படி இந்த மனசு கொடுமையா இருக்காருடா அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணும். அதுவும் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து அந்த உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னடா உண்மையா இருக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்து நானே மறந்துட்டேன். அந்த காட்டுக்குள்ள ஒரு சம்பவம் நடக்கும், அந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உண்மையை சொல்லுவாரு. அப்ப கூட இருக்க போலீஸ்கார் ஒருத்தர் சேட்டன் எட்டி உதைப்பாரு மோத்தா அப்படின்ட்டு. அந்த சினிமா நல்லா இருந்துச்சு. சேட்டன் சாருமே சூப்பரா பண்ணிருக்கு. இவங்களை தாண்டி பார்த்தோம்னா ராஜீவ் மேனன், நம்ம கௌதம் மேனன், இளவரசு, இன்னும் மஞ்சு வாரியர், இவங்களை தாண்டி பார்த்தோம்னா நம்ம அனுராக் கஷ்யப் ஒரு ரோலு அப்படி சொல்லி போஸ் வெங்கட் இவங்களாம் நிறைய பேருமே நடிச்சிருக்காங்க. கொடுத்த கேரக்டர் ஓகேவா அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு என்ன கதாபாத்திரமோ அதை கரெக்டாக கொடுத்துட்டு நடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நானும் சொல்றேன். பட் படத்துல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு எடுத்துட்டோம்னா விஜய் சேதுபதி சார் இப்படியெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இவர் என்னெல்லாம் பண்ணியிருப்பாரு, எப்படி போராளி ஆயிருப்பாரு அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஒரு நம்ம கென்கர்னா சார் ஒரு சில நிமிஷம் தான் வருவாரு. பட் அந்த கேரக்டர் வந்து நீங்க படம் கடைசி வரைக்கும் மறக்க முடியாது. ஒரு பண்ணைக்காரங்க அப்படிங்கிறப்போ தனக்கு கீழே இருக்க அந்த சுத்தி இருக்கிற 7 ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க இவங்க கிட்ட படுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்க இருக்கிற பொண்ணுங்கள்லாம் கூட்டு போய் நம்ம போஸ் வெங்கட்டோட அப்பா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. பட் அந்த இடத்துல இனிமே எங்க ஊர் பொண்ணுங்களை கை வைக்கணும்னு எவனுக்குமே எந்த நினைப்பு வரப்போ நினைச்சு அந்த இடத்துல போட்டு தள்ளுறப்போ எங்க அப்பனையே போட்டு தள்ளிட்டீங்களே எச்ச நாயங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களாம் வந்து போஸ் வெங்கட் ஒரு ஒரு சேத்துல கட்டி வச்சிருப்பாரு. அவன் மட்டும் கிடைச்சானா செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. அது இப்படிங்கிறப்போ நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து நான் கூட்டு போறேன், அவங்க அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல கொடுங்க எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றப்போ அந்த ஒரு இடத்துல ஒரு 5 நிமிஷம் டு 7 நிமிஷத்துக்கு ஒரு ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்டுமே சூப்பரா இருக்கும். அங்கதான் விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு போராளியா மாறதுக்கான ஒரு தருணம் கிடைச்சிருக்கும். கிஷோர் சாரும் பார்த்தோம்னா ஒரு போராளியாவே இருக்காரு. பட் இருந்தாலும் பெருசா ஒன்றும் இம்பாக்ட் இல்லையோ அப்படிங்கிற மாதிரியும் நம்ம விஜய் சேதுபதி சார்ட்ட அந்த கத்தியை கொடுக்கறதாகட்டும், திடீர்னு ஒரு காணாம போனதுக்கு அப்புறம் ஒரு இறந்துட்டாரு அப்படின்னு தெரியுதாட்டும் அந்த இடத்துல ஓரளவுக்கு ஓகேவா போயிட்டு இருந்துச்சு. அதுவும் சேட்டன் சார் வந்து குறிப்பிட்ட வழியெல்லாம் வழி பிடிப்பாங்க அப்படிங்கிறப்போ ஒரு அக்யூஸ்டுக்கிட்டே வழி கேட்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதெல்லாம் கிளீன் பண்ணுங்க அப்படின்ட்டு போயிட்டு அந்த மலை உச்சியில் ஒரு இடத்துல கீழே தொங்குற மாதிரி போய் நம்ம விஜய் சேதுபதி சார் அந்த இடத்துல காப்பாற்றுவாரு. அந்த சீன் அப்படியே திக்குன்னே இருக்கும். உளுந்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுல ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தானே, விழுந்துட்டாருன்னா அப்படிங்கிற மாதிரி எனக்குமே தோணுச்சு. நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக்ல ஒரு ஃபைட் வரும். அந்த ஃபைட்டுமே ஓரளவுக்கு அந்த கரும்பு காட்டுக்குள்ளேயே ஒரு ஃபைட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் பக்கமா வரும்.
அந்த ஃபைட் நல்லா இருந்துச்சு. ஜெய் வந்து தான் ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்திருப்பாரு. வேற அருள்தாஸும் இந்த படத்துல ஒரு சீன் பண்ணியிருப்பாரு. அனுராக் கஷ்யப் சும்மா கெஸ்ட் ரோல் வந்திருப்பாரு. மஞ்சு வாரியர் பார்த்தோம்னா எல்லா ஹீரோயின் மாதிரி எப்படி காதலா இருந்துச்சு அப்படி இப்படிலாம் காட்டாம, ஒரு சர்க்கரை ஆலையோட முதலாளி பொண்ணா இவங்க கூட போராட்டத்துல வீட்டுக்குள்ள அந்த வேட்டி சட்டையோடயே போறதாகட்டும், அங்க இருக்கிறவங்கள இவங்களை எரிச்சுக்கிறதாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் முடி வெட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, அதுக்குண்டான ஒரு காரணம் சொல்லுவாங்க. புருஷனுக்கு நான் கல்யாணம் பண்ணேன். புருஷனுக்கு எனக்கு சண்டை. அவன் என் முடிய புடிச்சுட்டான் அப்படிங்கிறப்போ, அவன் என்ன மிரட்டுறதுக்கு இதுதானே அவனுக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிய வெட்டிட்டு சுத்துவாங்க. ஒருவேளை விஜய் சேதுபதிக்கார புடிச்சு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம், அதுக்கப்புறம் தான் முடி வளர்ப்பாங்க. என் புருஷன் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான். நான் முடி வளர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுமே ஓரளவுக்கு ஓகேவா பெர்ஃபார்மன்ஸாவே இருந்துச்சு. அதுவும் இந்த ராஜு மேனன் வர சீன்லாம் பார்த்தோம்னா, எப்படியாச்சும் அவன் உயிரோட வேணும், உயிரோட வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த சினிமா ஓரளவுக்கு ஓகே பண்ணியிருக்காரு. இளவரசி சாருமே அங்கங்க டென்ஷனாவே சுத்திட்டு இருக்காரு. என்னடா என்னடா அப்படிங்கிற மாதிரி. இதுல நம்ம டானாக்காரன் தமிழ் சார் பார்த்தோன்னா கிளைமேக்ஸ் வந்திருப்பாரு. ஒரு 20 நிமிஷம் பக்கமா. பட் இருந்தாலுமே கூட அவர் குடுத்த வசனம் அப்படிங்கலாம் தாண்டி, ஒரு டெரரான பீஸ் மாரி நார்மலா அந்த ஒரு 2, 3 நிமிஷம் பார்க்கும்போது ஒரு நேர்மையான போலீஸ், நம்ம போலீஸ்காரங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாரு. ஒரு ப்ரமோஷனுக்காக இப்படிலாம் பண்ணா தப்பு இல்லையா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை தாண்டி பார்த்தோம்னா, ஒரு மலை உச்சியில போயிட்டு இருக்கும்போது 5 பேரை காப்பாத்துறதுக்காக ஒருத்தர் சொல்றதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் போயிட்டு இருக்கும். அதுவுமே ஓரளவுக்கு நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி தோணுச்சுன்னா, அந்த காமெடியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. கமல் சார் படத்துல ஒரு டயலாக் வச்சு நிறைய படத்துல சொல்லியிருப்பாங்க. 4 பேர் வாழணும்னா ஒருத்தர் சாவறது தப்பு இல்லை அப்படிங்கிறது. அந்த டயலாக்குள்ள எவ்வளவு அர்த்தம் இருக்குமாடா அப்படிங்கிறது ஜி.சி. பெருந்தர் சொல்லியிருப்பாரு. அதுவும் வந்து தத்துவமே இல்லாத ஒரு தலைவன் ரசிகர்களை உருவாக்குறது எங்கேயுமே பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. பட் அந்த டயலாக் எனக்கு கரெக்டாக வரல. தத்துவம் இல்லாத ஒரு தலைவர் ரசிகர் மன்றம் வந்து வேலைக்காகாது அப்படிங்கிற ஒரு டயலாக்கை தேட்டரில் சொல்லும்போது செம்ம கிளாப்ஸாக இருந்துச்சு. என்னடா இந்த இத்தனை சீனு கிளாப்ஸ் வரல அப்படிங்கிறப்போ இந்த சீனுக்கு மட்டும் இவ்வளோ கிளாப்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதுவுமே படத்துல மைனஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரு 1/2 மணி நேரம் அந்த லவ் சீன்ஸ் அதெல்லாம் போயிட்டு இருக்கும். அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா, ஓரளவுக்கு லேக்கா இருக்க மாரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத தாண்டி, அந்த ஸ்டோரி அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே, "நீ என்ன போராளியானன்னு சொல்லியேன்னா, நீ பாட்டுக்கு வந்து உன் காதல் கலையெல்லாம் அவுத்து விட்டுட்டு இருக்க" அப்படின்னு சொல்லுவாப்புல. அதே தான் எனக்குமே தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது. அவங்க அங்க என்ன கேள்வி கேட்டாங்களோ, "என்ன போயிட்டு இருக்கு? ஒரு லவ் சீன்ஸே போயிட்டு இருக்குது" அப்படிங்கிற மாரி அந்த ஒரு 1/2 மணி நேரம் சீன் எடுத்திருந்தா இன்னமும் கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டரா இருந்திருக்கும். அதுவும் கிளைமேக்ஸ் எல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் பக்கமா அந்த மலையிலேயே சுத்திட்டு இருப்பாங்க. சுத்தி ஃபயர் நடந்துகிட்டே இருக்கு. அது பூரா ஒரு புகை மூட்டமாக இருந்துகிட்டு இருக்கும். புகமூட்டமா இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறப்போ, எதனால புகமூட்டமா இருக்குது அப்படிங்கிறப்போ, ஒவ்வொரு புகையா இருக்கு அப்படின்னா, அங்க போலீஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அறிகுறிய போராளிகள் மூலமா அங்க சொல்லியிருப்பாங்க. அந்த சீன்ல பார்த்தோம்னா, துப்பாக்கி சூடு படபட படபடன்னு நடந்துகிட்டே இருக்குது. எத்தனை பேர் சாவுறாங்க, என்ன ஏது அப்படிங்கிற மாரி அது ஒரு இது போயிட்டே இருந்துச்சு. பட் இருந்தாலும் கிளைமேக்ஸ் நல்லா ரிஸ்க் எடுத்து தான் பண்ணியிருக்காங்க. இத தாண்டி பார்த்தோம்னா, ஒரு பட்டாசு இவங்கள எப்படியாச்சும் வெடி வைக்கணும்னு வச்சு பட்டாசு தயாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல திடீர்னு ஒரு ஃபயர் ஆகும். அந்த சீனுமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனா, நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு வாத்தியாரா இருந்து, அதே ஸ்கூல்ல வாத்தியாரா இருந்தும், இங்க போராளிகளுக்கு வாத்தியாராகி போராடுற சீன் ஆகட்டும், ஒரு கரும்பு ஆலையில நடக்கிற ஒரு ஊழியரா வேலை செய்யற அந்த ஒரு சீன்ஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, படத்துல எல்லா சீன்ஸும் ஓரளவுக்கு ஓகே தான். மைனஸ் அப்படின்னு சொல்றதுக்கு பெருசா எதுவும் இல்ல. பட் இருந்தாலும் அந்த படத்துல வந்து நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து வசனம் அப்படிங்கிறது நெறைய இடத்துல பேசுறாரு. அது சில இடங்கள்ல வந்து நம்மளுக்கு இது உண்மை கதைய தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம். பட் இதெல்லாம் வந்து இந்த கதைக்கு தேவைதான் அப்படிங்கிறப்போ, அது நெறைய இந்த படத்த பத்தி தெரிஞ்சவங்களுக்கு புரியும். பட் இருந்தாலும் நெறைய பேருக்கு வந்து என்னடா போயிட்டே இருக்குது, பேசிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாரி தோணியிருக்கும். அதெல்லாம் பார்த்தோம்னா, அந்த படத்துல வின்சென்ட் அசோகனுமே ஒரு ஓனரா வந்திருப்பாரு. நம்ம மஞ்சு வாரியருக்கு அப்பாவுமே. அவருமே 2 மினிட்ஸ் இருந்தாலும் பெருசா இல்ல. பட் படமா பார்க்கும்போது எனக்கு புடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி என்னோட பர்சனலா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் படங்கள், அதாவது ஒரு படம் 2 பார்ட் அப்படின்னு வந்துருச்சுனால், கண்டிப்பா அந்த படங்களோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த மாரி செகண்ட் ஹாஃப் இருக்காது அப்படிங்கிறது இங்கேயுமே ஓகே தான். அப்படித்தான் அந்த கதையில் நடந்திருக்குது. பட் இருந்தாலும் கூட இது வந்து கன்டினியூஸ் ஸ்டோரி திரைக்கதை அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்டதில்ல. ஒரு நாவல வச்சு அதிலிருந்து அந்த கதைய எடுத்து அந்த வெற்றிமாறன் சார் விடுதலை அப்படிங்கிற ஒரு கதைய எழுதியிருக்காரு அப்படிங்கிறப்போ, இதுல வந்து நம்ம செகண்ட் பார்ட் வரக்கூடாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு விடுதலை பார்ட் 1 எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாரி எதிர்பார்த்தோம்னா, பார்ட் 1ல உங்களுக்கு இருந்த அந்த விறுவிறுப்பும் அந்த மாரி விஷயங்கள்லாம் பார்ட் 2ல இருக்காது. நெறைய இடங்கள்ல சலிப்பு தட்டக்கூட தோணும். பட் இருந்தாலும் படம் வந்து குறையில்லாம் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி பார்த்திருந்தீங்கன்னா படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கீழ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை அனைவரும் நன்றி.